ஹாய், ஐம் டாக்டர் விக்ரம், ஜெனரல் சர்ஜன் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். எனக்கு தெரியாமையே நான் வந்து சில விஷயம் பண்ணிட்டு இருக்கிறது வந்து என்னோட ஜங்க் கிரேவிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கு. அது என்னங்கிறத பார்ப்போம். ஆமாம், என்னென்ன லாஸ்ட்டாக நம்ம வந்து தியரட்டிக்கல் எப்படி வந்து ஒரு கிரேவிங்கை ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து கிரேவிங் வந்து ரொம்ப இருக்காது சுகருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன் என்ன நான் மற்றவங்களோட டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. என்னன்னா என்னோட மார்னிங் ஸ்டேபிள் பிரேக்ஃபாஸ்ட் என்ன இருந்துச்சு அப்படின்னா 2 எக்ஸ், ஃபிஷ்ஷு, அப்புறம் நட்ஸ். நான் இட்லி தோசையெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ என்னைக்காச்சும் நான் வெளியில் இருக்கேன், வீட்டில் இல்லை, அந்த சமயத்தில் மட்டும்தான் நான் வந்து இந்த இட்லி தோசை, பொங்கல், பூரி அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன். இல்லை மற்ற நாள் எல்லாமே வந்து நான் நட்ஸ், மிக்ஸ்டு நட்ஸ், என்னென்ன நட்ஸ்னு போடுறேன், பம்கின் சீடு, சன்ஃப்ளவர் சீட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட்டும் ஆரிகனோவும் போட்டு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுருக்கேன். இது வந்து மோஸ்ட்லி இப்போ 1 இயருக்கு இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனாலேயே எனக்கு வந்து கிரேவிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை எதனால் அந்த நட்ஸு சாப்பிட்டா காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஹை அமௌண்ட் ஆஃப் குட் ஃபேட் கண்டென்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா ஏன் வந்து கிரேவிங் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். நான் ப்ராக்டிக்கலாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னென்னா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டெலிபரேட்டாக நீங்கள் வந்து கார்போஹைட்ரேட்டை ஸ்டாப் பண்ணுங்கள். ஸ்டாப் பண்ணிவிட்டு யூ டேக் நட்ஸ், மிக்ஸ்டு நட்ஸ் வித் பம்கின் சீட் அண்ட் சன்ஃப்ளவர் சீட்ஸ். இதை எடுத்துகிட்டு 2 பாயில்டு எக்ஸ் ஆர் ஃபிஷ், இது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், அதை நம்ம போட்டு பண்ணிட்டோம் சாப்பிட்டோம் அப்படின்னோம்னா மார்னிங்கே குட் ஃபேட் கண்டென்ட் வந்து நம்ம டயட்டில் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால நம்மளோட சேட்டிட்டி வந்து நல்லா ஃபில்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சீக்கிரமாக பசிக்காது. ஃபேட் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த டைம் எடுத்துக்கிறதுனால நம்மளோட கேர்லினை வந்து கம்மி பண்ணிடும். ஸோ ஏற்கனவே உள்ள வந்து சாப்பாடு இருக்குது, நல்லா டைஜஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து சாப்பாடு இப்போ தேவையில்லை அப்படின்னு சொல்கிறதுனால கேர்லின், தட் இஸ் ஹங்கர் ஹார்மோனை வந்து சப்ரஸ் பண்ணிடும். ஸோ லெப்டின் அதிகப்படுத்திடுறோம். தட் இஸ் சேட்டிட்டி ஹார்மோன். நம்ம வந்து ஃபில்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது அதிகமாக இருக்கிறதுனால கேர்லினை வந்து சப்ரஸ் பண்ணிவிடணும். இதுதான் வந்து ஃபீட்பேக் மெக்கானிசம். ஸோ இப்போ என்னென்னா ஒரு தடவை நான் படிச்சுட்டு இருக்கும்போது என்னென்ன பண்ணுவோம், சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்பப்போ போவோம். இந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போகும்போது என்னென்ன நடக்கும், வீட்டில் முன்னாடியே சமைச்சு வச்சுட்டு தான் போவோம். ஏன்னா போயிட்டு வர்றதுக்குள்ளேயே நம்மளுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த அளவுக்கான ரிஃபைன் கார்பு, ரைஸு, ஃப்ரைட் ரைஸு அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு வரும்போது நம்ம வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னம்னா வீட்டில் வந்து பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் போகும்போதே நாங்கள் வந்து சமைச்சு வச்சுட்டு தான் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறது. அந்த மாதிரி பண்ணிட்டு நட்ஸு சாப்பிட்டா எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும்னு நினைக்க வேண்டியதில்லை. ஏன்னா நீங்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா ஈவனாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் வீட்டில் வந்து எப்போது ஸ்நாக்ஸ் எதுவும் அதிகமாக ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. ஏன்னா இப்போ ஒரு 3 to 5 days எடுத்துகிட்டு வந்து கிரேவிங் ஸ்டாப் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு யூ ஷுட் நாட் கோ பேக் டு தி ரொட்டீன், நார்மல் ரொட்டீனுக்கு இப்போ வரக்கூடாது. இட்லி தோசை சாம்பார்ன்ட்டு காலையில் சாப்பிட்றதுக்கு போயிட்டீங்க அப்படின்னா யூ வில் கோ ஃபார் அகேன். இந்த சைக்கிள் வந்து போயிட்டே தான் இருக்கும். நீங்கள் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3 to 4 months எடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா உங்களுக்கு தெரியும். யூ வில் see the difference. You will see this difference in your daily பர்ஃபார்மன்ஸ்லேருந்தும் உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரி குட் குவாலிட்டி ஆஃப் ப்ரோட்டீனும் குட் குவாலிட்டி ஆஃப் ஃபேட்டும் எடுக்கும்போது இதுதான் வந்து ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் வே ஃபார் கண்ட்ரோலிங் யுவர் கிரேவிங். இது வந்து எனக்கு தெரியல. எனக்கு வந்து நான் நினச்சேன் நான் நார்மலாக தான் போயிட்டு இருக்கு, எனக்கு மட்டும் ஏன் கிரேவிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்ததால எனக்கு தெரிஞ்சது. குட் குவாலிட்டி ஆஃப் ஃபேட் எடுக்கிறனாலையும் கூட வந்து கார்பை கம்மி பண்ணி இருக்கிறனாலையும் நம்மளுக்கு வந்து ஒரு பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து ஒரு ஸ்டேபிளாக அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவர் பிரைன் ஓன் கிரேவ் ஃபார் சீப் டோபமின் அதுக்கு போகாது. ஸோ அதனால் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் நம்ம எந்த அளவுக்கு கார்பை கம்மி பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னம்னா ப்ரோட்டீனையும் ஃபேட்டையும் கொஞ்சம் அதிகமாக எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னம்னா உங்களோட கிரேவிங் வந்து ஈவன் பெட்டராக நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அது இல்லாமல் இன் அடிஷன் டு தட் ஐ டூ 3 to 4 times a week வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுவேன். டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் படிப்பேன், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் பெருசாக ஒன்றும் கிரேவிங் ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்லை. என்ன மார்னிங் வந்து கார்பை நல்லா கம்மி பண்ணிவிட்டு ஹை கண்டென்ட் ஆஃப் குட் குவாலிட்டி ப்ரோட்டீன் அண்ட் குட் குவாலிட்டி ஃபேட் எடுத்துகிட்டு strength training as usual, and then reading, doing some learning new skills. அதுவே போதும். So thank you guys, bye bye.